See, today we are going to see inverse trigonometric functions JE questions First question, considering only the principal values of inverse trigonometric functions. So the number of positive real values of x satisfying tan inverse of x plus tan inverse of 2x which is equivalent to pi by 4. So இதுதான் நம்மளோட given part. இந்த given partக்கு நான் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன். First of all, tan inverse of 2x வச்சுட்டு இந்த tan inverse of x ரைட் சைடு கொண்டு போயிட்டேன்னா pi by 4 minus tan inverse of x ஆயிடும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், taking tan on both sides. அப்ப ரெண்டு சைடும் tan நான் காமனா எடுக்கும்போது tan of tan inverse of 2x tanனும் tan inverseம் கட் ஆகி 2x ஆயிடும். இங்க tan of pi by 4 minus tan inverse of x க்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். So, tan of x minus y is equal to tan x minus tan y divided by 1 plus tan x tan y. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றது மூலமா tan pi by 4 is nothing but 1. Tan of tan inverse of x x ஆயிரும். அதே மாதிரி கீழே 1 plus x ஆயிரும். Just we are doing cross multiplication தான். Cross multiplication பண்ணும்போது ஒரு quadratic equation recover ஆகும். அந்த quadratic equationக்கு formula method யூஸ் பண்ணி we just find out the real values of x. That's it. Second question, let x is equal to m by n, where m and n are co-prime natural numbers, be a solution of the equation cos of 2 sin inverse of x is equal to 1 by 9. அது மட்டும் இல்லாம alpha beta ஓட value alpha greater than beta வா இருக்கும்போது be the roots of the equation mx square minus nx minus m plus n equal to 0. அப்ப then the point of alpha comma beta lies on the line அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first of all, இங்க இன்வர்ஸ்ல கொடுத்திருக்கிற sin inverse of x தீட்டான்னு அசியூம் பண்ணிட்டேன்னா sin theta equal to x ன்னு வந்துடும். அப்ப கொஸ்டின்ல இருக்கிறது வந்து cos of 2 sin inverse of x. அப்ப cos of 2 theta is equal to 1 by 9. சரி, அப்ப sin theta எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டா cos 2 theta ஓட ஃபார்முலா இருக்கு. cos 2 theta which is equivalent to 1 minus 2 times of sin square theta அப்படின்னு. அப்ப இந்த பேட்டர்ன்ல cos 2 thetaக்கான ஆன்சர் 1 by 9 வச்சுட்டு இதை நம்ம இங்க ஈக்குவேட் பண்றோம். இப்ப cos 2 theta தான் 1 by 9 ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், இதை வந்து ரைட் சைடு கொண்டு போயிட்டு 1 இந்த சைடு கொண்டு வரும். அப்போ 1 minus 1 by 9 which is equivalent to 2 times of sin square theta அப்படின்னு. அப்ப எனிவே இது என்ன ஆகும்னா 8 by 9 which is equivalent to 2 times of sin square theta. 2 கட் பண்ணலாம், கட் பண்ணோம்னா 4 by 9. அப்ப எனிவே sin square theta is equal to this now sin theta is equal to square root of 4 by 9 is nothing but 2 by 3 plus or minus 2 by 3 அப்படின்னு தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒரு வழியா நம்ம plus or minus 1 by 3 அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். sin thetaவோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். இப்ப இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த பேட்டர்ன்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா sin thetaவோட வேல்யூ 2 by 3ன்னு கிடைச்ச பிறகு as இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் 2 by 3 தான் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா as m and n are co-prime natural number. m and n are co-prime natural number. அப்ப கண்டிப்பா x பிளஸ் ஆர் மைனஸ்லாம் இருக்காது, வெறும் 2 by 3 தான் இருக்கும். அப்ப m ஓட வேல்யூ 2ன்னு அர்த்தம், n ஓட வேல்யூ 3ன்னு அர்த்தம். ஏன்னா 2 by 3 வருது தானே சொன்னோம். தட்ஸ் வை. அப்ப குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். அப்ப குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணும்போது இந்த லைன் ஈக்குவேஷனை வச்சு தானே எழுதுறோம். அப்ப அவங்க சொன்ன அந்த mx ஸ்கொயர் மைனஸ் nx மைனஸ் m பிளஸ் 1 இதுல mக்கும் nக்கும் இந்த நம்பர்ஸை கரஸ்பாண்டிங்கா அப்ளை பண்ணும்போது the quadratic equation becomes 2x square minus 3x plus 1 which is equivalent to 0 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இதோட ரூட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 3 வரணும். 1 2s மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 3 வரணும். மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 2 டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பாவோட வேல்யூ 1ன்னு வரும், பீட்டாவோட வேல்யூ வந்து 1 by 2 வரும். ஸோ ஆல்பா பீட்டான்னு ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கும் போது பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. 1, 1 by 2 அப்படிங்கறதான் பாயிண்ட். லைஸ் ஆன் 5x plus 8y which is equivalent to 9. அதாவது இந்த பாயிண்ட்
அந்த லைன் ஈக்குவேஷன் மேல டை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிட் பண்றோம். இந்த பாயிண்ட் இதுல இருக்கா? எஸ், அப்கோர்ஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்ச ரூட் வேல்யூ இதுதான். அதனால அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் 4 இருக்கு. அந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3x + 2y which is equivalent to 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல we just check it. செக் பண்றதுனால தான் நமக்கு அந்த ஆன்சர் வருது. ஆப்ஷன் ஏ 3x + 2y = 2. சப்போஸ் 1ஐயும் 1/2ஐயும் இதில் அப்ளை பண்ணீங்கன்னா 3 × 1 3, 2 1/2 1, 3 + 1 4ன்னு வந்துருக்கும். பட் நமக்கு 0.2 இருக்கு. அப்ப இது கிடையாது. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x - 8y = -9. அதே மாதிரி ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x + 2y not +2y -2y 3x - 2y = -2 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி 5x + 8y which is equivalent to 9. இந்த ஆப்ஷன்ல போடும்போதுதான் 5 × 1 5, 8 1/2 வந்து 4. அப்போ 5 + 4 9க்கு ஈக்குவலா ஆன்சர் வரும். தேர்ட் கொஸ்டின், ஃபார் ஆல்பா, பீட்டா, gamma இது நாலுமே not equal to 0. If sin inverse of alpha plus sin inverse of beta plus sin inverse of gamma is equal to pi அப்படின்னா alpha plus beta plus gamma என்ன? Product of alpha minus gamma plus beta. 3 times of alpha beta then gamma which is equivalent to what? இதுதான் நமக்கு தேவையான கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை நான் எப்படி ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இது 3 ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? லெட் நம்மளோட ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்பாவை ஏன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பீட்டாவை பின்னு எடுத்துக்கிறோம் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காமாவை சின்னு எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு செட்டைன் பார்ட் ட்ரையாங்கிளுக்குள்ள 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா பை வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல உள்ள வேல்யூ a + b + c இது 3த்தையும் ஆட் பண்ணா 180 வருதுன்னு அர்த்தம். ஓகே, கொடுத்ததை எடுத்துட்டோம். இப்ப இங்க பாருங்க, அவங்க கேட்டிருக்கிறது ஆல்பா + பீட்டா + காமா, ஆல்பா + பீட்டா + காமா இன்டூ இந்த இடத்துல காமா இன்பிட்வீன்ல இருந்தாலும் பிளஸ் பீட்டா மைனஸ் காமா தான். அப்ப இதை a + b இன்டூ a - bன்னு பிரிக்கும் போது ஏக்கு பதிலா ஆல்பா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு 2ஆ பிரியும். இந்த ஆன்சரை தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 times of ஆல்பா பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பேரிங்ல நான் எடுத்துக்கிறேன் ஆன்சரை, இதுக்கு நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்? ஆல்பா + பீட்டா ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? நமக்கு இருக்கிற ரிடக்ஷன் ஐடென்டிட்டி படி ஆல்பா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் -2 times of ஆல்பா பீட்டா மைனஸ் காமா ஸ்கொயர். இந்த இடத்துல இருக்கிறது 3 ஆல்பா பீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்பா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் தானே இருந்தது. ஆல்பா + பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு ஆல்பா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் +2 ஆல்பா பீட்டா -3 ஆல்பா பீட்டா which is equivalent to 0. இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணனா ஆல்பா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் மைனஸ் காமா ஸ்கொயர் which is equivalent to 2 ஆல்பால 3 ஆல்பா பீட்டா போச்சுன்னா 1 ஆல்பா பீட்டா, பட் அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது பிளஸ் ஆல்பா பீட்டாவா மாறிடும். 2 இதுல தான் இது கட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ மோரோவர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இது வந்து 2 times of ஆல்பா பீட்டா, இது வந்து -3 times of ஆல்பா பீட்டா. கட் பண்ண வரைக்கும் எழுதியாச்சு. ஆஃப்டர் தட் இந்த இடத்துல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இது வந்து ஒரு கொசைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்போம். அந்த கொசைன் ஃபார்முலா அப்படி என்னன்னா, இந்த ஆல்பா பீட்டாவை இந்த சைடு டிவைடட் பைல எடுத்துட்டு வரும். அப்ப ஆல்பா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் மைனஸ் காமா ஸ்கொயர் டிவைடட் பை வாண்டடா ஆல்பா பீட்டா இங்க இருக்கு, இதோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இங்க 1 தான் இருக்கும், இங்க 2 ஆக்கியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப காஸ் ஆங்கிள் ஆல்பா, இதுக்கு பேரு வந்து காஸ் ஆங்கிள் ஆல்பா. ஸோ அப்ப இந்த காஸ் ஆங்கிள் லா படி அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்மளோட வேல்யூ ஒரு சின்ன சேஞ்சஸ் இந்த இடத்துல கொடுக்குது. இதுக்கு பேர் வந்து கொசைன் ஆங்கிள் ஃபார்முலான்னு பேரு. இந்த கொசைன் ஆங்கிள் ஃபார்முலா படி ஆல்பாவும் பீட்டாவும் பிளஸ்ல கொடுத்துட்டு காமாவா மைனஸ்ல கொடுத்துருக்காங்கன்றதுனால ஃபார்முலா யாருக்கானதுன்னா காஸ் தேர்ட் ஆங்கிள் சிக்கானது. அந்த ஆங்கிள் சிக்கான ஃபார்முலா தான் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் காமா ஸ்கொயர் divided by 2 times of alpha beta which is equivalent to 1/2. அப்ப cos c is equal to 1/2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப cos c 1/2னா சப்போஸ் இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுங்க. அப்ப sin c என்னவா வரும் அப்படின்னு ஒரு கெஸ் எடுக்கும். சோ sin c வந்து காமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அப்படித்தானே எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துப்படி சைன் சி விச் இஸ் ஈக்குவலண்ட் டு காமான்னு வருது. இப்போ பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட் படி காஸ் சி 1/2னா இது 1, இது ஹைபாட்டனியூஸ் 2. அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்ப? இந்த இடம் தான் சி ஆங்கிள், இது வந்து பி, இது வந்து ஏ. இப்போ நமக்கு சைன் சி இஸ் ஈக்குவல் டு காமானா காமாவுக்கு ஈக்குவேட் பண்றதுக்கு ஏதாவது வேணுமே. ஸோ எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணாதானே இது வரும். அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு அப்ளை பண்ணாதான் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ சைன் சி இஸ் ஈக்குவல் டு காமாவா இருக்கு. அப்ப இதை வந்து காஸ் சில இருந்து நான் எப்படி அப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சின்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல 1 மைனஸ் காமா ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அப்போ 1 மைனஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா ரெண்டு பக்கட்டும் ஸ்கொயரிங் எடுங்க. 1 மைனஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ அப்போ காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை எங்கிட்ட கொண்டு வரும்போது இதை எங்கிட்ட கொண்டு போயிடலாம். 1 மைனஸ் 1/4 இட்ஸ் நத்திங் பட் 3/4. தேர்ஃபோர் காமாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் √3/2. பட் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்றதுனால √3/2ன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், if a is equal to sin inverse of sin of phi and b is equal to cos inverse of cos phi, then a square plus b square என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. sin inverse of sin phi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி sin inverse of sin வந்தாலே நம்ம என்ன எழுதிக்கணும்னா அந்த நம்பரை 5 minus 2π அப்படின்னு போடும். அதே மாதிரி b ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos inverse of ப்ராப்பர்ட்டி படி தான் இது எழுதுறோம். cos inverse of cos phi equal to 2π அந்த ஆங்கிள் 5 சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப a ஸ்கொயருக்கு 5 மைனஸ் 2π த ஹோல் ஸ்கொயர், b ஸ்கொயருக்கு 2π மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடும். அப்ப இதை எலாபரேட் பண்ணுங்க, என்ன வரும்? இது 5 minus 2π the whole square, இது 2π minus 5 the whole square. So இதை எலாபரேட் பண்ணோம்னா 25 plus 4π square minus 20π plus 4π square plus 25 minus 20π. அப்ப இந்த ஆன்சர்ஸ்ல சேர்ந்த மாதிரி ஆட் பண்ற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா 8π ஸ்கொயர் மைனஸ் 40π பிளஸ் 50 இஸ் யுவர் ஆன்சர். இப்படிதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5, tan inverse of 1 plus √3 divided by 3 plus √3 plus secant inverse of 8 plus 4√3 divided by 6 plus 4√3 is equal to என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்ப இதை பாருங்க, இதுக்கு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இது tan இன்வெர்ஸ்ல இருக்கு, இது சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 plus √3 divided by 3 plus √3 plus secant inverse of square root of 8 plus 4√3 divided by 6 plus 3√3. இதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல நம்ம இதை அப்படியே வச்சுட்டா நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்ம எடுப்போம். எடுத்து சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்றோம். அப்ப இதுக்கு தனியா எடுக்கணும், இதுக்கு தனியா எடுக்கணும். இந்த ரெண்டுக்கும் தனித்தனியா எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு எப்படி கான்ஜுகேட் எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்க. அவங்க கொடுத்துருக்கிறது
tan inverse of 1 plus root 3 divided by 3 plus root 3 plus secant inverse of 8 plus 4 root 3 divided by 6 plus 3 root 3. இந்த ஒரு இடத்துல பர்டிகுலரா நம்ம பண்ண வேண்டியது கான்ஜுகேட் எடுக்கணும்னு சொன்னேன். எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். tan inverse of 1 plus root 3 divided by 3 plus root 3. இதோட கான்ஜுகேட்டுக்கு 3 minus root 3 divided by 3 minus root 3 மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, இது நமக்கு தெரியும். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்றேன். அப்ப என்ன ஆயிரும்னா tan inverse of 1 into 3 3 minus root 3 plus 3 root 3 root 3 into root 3 வெறும் 3. இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்றதுனால 9 மைனஸ் 3 அப்படின்னு வரும். எனிவே என்னோட ஆன்சர் tan inverse of பிளஸ் 3க்கு மைனஸ் 3 கேன்சல், 3 root 3ல ஒரு root 3 வச்சுன்னா 2 root 3 டிவைடட் பை 6. இது வந்து ஒரு சைடுக்கான ஆன்சர் நான் போட்டுட்டேன். 2 root 3 divided by 6, அதையும் கட் பண்ணா root 3 by 3 வருது. ஓகே, இப்ப அது பிரச்சனை இல்லை. இதையுமே ஒரு பார்ட் கட் பண்ணி போட்டுட்டேன். அப்ப tan inverse of root 3 by 3 is nothing but 1 by 3 வந்துடும். இது ஒரு சைடு உள்ள எக்ஸ்பிரஷன். இப்ப இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு உள்ள ஆன்சர் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் பார்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு, which is nothing but tan inverse of 1 by root 3 வரும், is equal to 5 by 6 வந்துடும். இப்ப ரெண்டாவது பார்ட் நம்ம போடணும். ரெண்டாவது பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா secant inverse of square root of 8 plus 4 root 3 இதனை கொடுத்துருக்காங்க. இங்கே 6 plus 3 root 3. இதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we simplify the expression உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள உள்ளது. நியூமரேட்டர் இது, டினாமினேட்டர் இது. அப்ப இந்த பேட்டர்னுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறேன். அப்ப கான்ஜுகேட் எடுக்கும்போது நான் என்ன பண்ணினேன், இந்த ஆன்சரோட கான்ஜுகேட்டுக்கு தேவையான 6 minus 3 root 3 மல்டிப்ளை பண்றேன். இங்கேயும் 6 minus 3 root 3 மல்டிப்ளை பண்றேன். அப்ப இங்க என்ன ஆயிடும், secant inverse of இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 6 8s are 48 minus 8 3s are 24 root 3 plus 24 root 3 minus 4 3s are 12 12 3s are 36 divided by 36 minus 3 square 9 9 3s are 27. ஸோ இதுதான் நமக்கு கடைசியா கண்டுபிடிச்ச பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி நமக்கு என்ன ஆன்சர் பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, secant inverse of ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இது அத்தனையும் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 பிளஸுக்கு இது கேன்சல் ஆயிரும். 48 36 போச்சுன்னா 12. ரிமைண்டர் இதுக்கு என்ன வரும், இதுக்கு வந்து 36 minus 27. 36 minus 27ஓட ஆன்சர் வந்து இதோட ஆன்சரை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். So 8 6 are 48, 8 3s are 24 into root 3, 4 6 are 24 into root 3, next 4 3s are 12, 12 3s are 36. So anyway, இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 12 by 9. இதை கட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் வராது. நியூமரேட்டர்ல மட்டும்தான் சிம்பிளிஃபை ஆயிருக்கு. ஆக்சுவலா 8 plus 4 root 3 into 6 minus 3 root 3க்கு 48 minus 24 root 3 plus 24 root 3. ஆக்சுவலா 4 plus 4 root 3 minus 3 root 3. 12 into 36. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல கட் பண்றதுக்கு எந்த பாசிபிலிட்டி சான்சஸும் இல்லை. ஸோ நம்மளால இதுக்கு ஆன்சர் போட முடியாது. ஏன்னா இங்க 48 இங்க 36. எப்படி கட் பண்ணாலும் 12 தான் வரும். root 3 into root 3 நார்மல் 3 ஆயிடும். ஸோ 12 by 9. 12 by 9 நம்ம என்ன பண்ணலாம்னா 4 by 3 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ secant inverse of 4 by 3 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர்.
சரி, சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 கண்டுபிடிச்சோம். வேற ஏதாவது இதுல அடிஷனல் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இப்போ இதோட அடிஷனல் பேட்டர்ன்ல மேக்சிமம் இதுக்கு மேல குறைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் நம்மளோட கொஸ்டினோட எல்ஹெச்எஸ் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன வந்தது, இது வந்து I2 செகண்ட் பார்ட் இது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன வந்ததுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/3 வந்தது. செகண்ட் பார்ட்ல வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 4/3 வந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ளதை வந்து கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. வேற ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 12/9 எப்படி எடுக்கலாம்னா 4 3s are 12, 2√3 எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இதை ஈவன் மோர் ஒன் ஸ்டெப் ரெடியூஸ் பண்றேன். அப்ப ரெடியூஸ் பண்ணும்போது ஆக்சுவலா இது என்ன ஆயிடும்னா 2√3 ஆயிடும். இங்கே வந்து வெறும் 3 ஆயிடும். அப்ப எனிவே இதை குறைச்சிங்கன்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 அப்படிங்கறதான் இதோட ஆன்சர். ஸோ அப்ப இதோட tan இன்வர்ஸ் ஆஃப் √3யோட சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 சேர்த்து ஆட் பண்ணும். tan இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா இரண்டையும் சேர்த்து இந்த ரெண்டு வேல்யூவையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு ஆங்கிள் மாற்ற முடியும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 is equal to 90 minus 30. அதாவது இந்த இடத்துல tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 which is equivalent to secant inverse of 2/√3 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல π/2 ப்ராப்பர்ட்டி படி நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். பை த ப்ராப்பர்ட்டி இதை நான் பிரிக்கும் போது இங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2 பிளஸ்ல எழுதுற மாதிரி. அப்ப இந்த ஆன்சரோட இந்த ஆன்சரை கனெக்ட் பண்ணீங்கன்னா secant inverse of 2/√3 இல்லையா. tan inverse of 1/√3 எப்போ வரும், secant inverse of 2/√3 எப்போ வரும்னா ஒரு சின்ன யோசனை தான். ஸோ 1/√3ங்கிறது 30 டிகிரியில வரும். 1/√3ங்கிறது 30 டிகிரியில வரும். π/6 secant inverse of 2/√3ங்கிறதும் 30 டிகிரியில தான் வரும். அப்ப 30 டிகிரி plus 30 டிகிரி is nothing but 60 டிகிரி. So π/3 is your answer. Next question, if the sum of all solutions of tan inverse of 2x divided by 1 minus x square plus cot inverse of இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கேஸ் 1 கேஸ் 2ல எப்படி டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்றத கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் 1, இங்க கொடுத்திருக்கிற எக்ஸ் வேல்யூவை கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்துக்கணும். அப்ப கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா tan inverse of x plus tan inverse of மாத்தலாம். அப்ப கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் tan inverseல தான் இருக்கு, அதனால உங்களுக்கு நோ இஷ்யூஸ். பிளஸ் cot inverse of x எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா tan inverse of தலைகீழ மாற்றும் போது 2x divided by 1 minus x square மாத்தலாம், which is equivalent to π/3. அப்ப tanலயே இது ரெண்டும் சேமா இருக்கு இல்லையா. அப்ப இந்த ஆன்சருக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா tan inverse of x plus tan inverse of x, which is nothing but tan of x plus y அப்படின்னு டைரக்டா போடுறேன். tan of x plus y same time தானடா, x plus y divided by divided by 1 minus x into y அப்படிங்கிற இந்த பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த பேட்டர்ன் படி என்னோட ஆன்சர் which is equivalent to π/3 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கெஸ் எடுக்கிறேன். அப்ப அந்த கெஸ்ல எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of 2x plus 2x 4x divided by 1 minus x square. டினாமினேட்டருக்கு போட வேண்டியது 1 minus x square கிராஸ் மல்டிப்ளைல minus 4x square. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா divided by 1 minus 4x square. இதுக்கு மட்டும் divided byல என்ன இருக்கும் அப்படின்னா 1 minus x square இருக்கும். So 1 minus x square into 1 minus x square, 1 minus x square the whole square. இதுதான் கொஸ்டின். இந்த ஆன்சரை தான் அவங்க π/3ன்னு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அப்ப இதை எழுதும் போது நான் என்ன எழுதலாம்னா 4x divided by 1 minus x square
இன்டூ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus x square the whole square minus 4x square divided by இது இதோட கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன் 1 minus x square the whole square still more divided by லே தான் இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல இந்த tan இன்வெர்ஸ் இந்த சைடு கொண்டு வரணும்னா tan pi by 3 ஆயிடும். அதாவது tan 60 டிகிரி ஆயிடும். tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. இதை வேணுங்கிறப்ப நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ ஆன்சர்ல 4x divided by 1 minus x square 1 minus x square the whole square நியூமரேட்டர் எழுதுவோம். இதை வந்து 1 plus x power 4 minus 2 times of x square minus 4 times of x square அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த இடத்துல tan pi by 3யோட வேல்யூ 3 அப்படின்னு போடுவோம். இதுல இருக்கிற ஒரு பவருக்கு இதுல இருக்கிற ஒரு பவரை கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது 4x into 1 minus x square அப்படி எழுதுறோம். அப்ப அந்த பேட்டர்னை எழுதிக்கணும். ஸோ 4x into 1 minus x square is in the numerator. So next denominatorல 1 plus x power 4 minus 6x square எழுதிக்கணும். ஸோ இந்த இடத்துல 1 plus x power 4 minus 6x square 1 plus x power 4 minus 6x square which is equivalent to √3 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு 5/3 வரைக்கும் போச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 4x into x 4x power 3 இந்த இடத்துல ஒரு ஆன்சர் வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வருது √3 into 1 plus x power 4 minus 6x square. As much as இந்த இடத்துல அதை டிரைவ் பண்ணிருக்கோம். இதுல அடுத்த ஸ்டெப்பு இதுல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 2 minus √3 அப்படின்னு வருது. அதே மாதிரி tan inverse of 2x divided by 1 minus x square plus tan inverse of 2x divided by 1 minus x square plus pi equal to pi by 3. So for final step x is equal to minus 1 by √3 வரும். alpha is equal to 2. இதை நம்ம இங்க அப்ளை பண்ணோம்னா alpha என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும்.